காவல்துறை அதிகாரிகளாம் மையப்படுத்தி நீங்கள் பேசி 48 மணி நேரம் கெடுலாம் கொடுக்குறீங்க. அந்த 48 மணி நேரத்தில் ஏதாவது நீங்கள் நடத்துனீங்களான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க. யார் அந்த சார்ன்ற வார்த்தையெல்லாம் போட்டீங்க. இதெல்லாம் வந்து நான் குறித்த நேரத்தில் நான் வந்து வெளியிடுவேன்லாம் சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. ஆனால் கோர்ட்டில் கேஸே முடிஞ்சு கன்விக்ட் ஆகியாச்சே, முடிஞ்சிடுச்சு. ஆனால் முடிஞ்ச பிறகு வந்து பேசுறீங்க பார்த்தீங்களான்னு கேட்டால் வந்து இந்த சில கேள்விகளை எழுப்பி இதுக்கு என்ன, அது என்ன, இது என்ன, இதெல்லாம் நீங்கள் எப்போ செஞ்சிருக்கணும்? என்கிட்ட ஆதாரம் சார், ஆதாரம் இருந்தால் இது போய் எங்கே போடணுமோ அங்கே தான் சார் போடணும். இது கூட சார் ஒரு ஐபிஎஸ்க்கு தெரியாது. கோர்ட்டில் கொண்டு போய் போட்டிருக்கணும். ப்ரெஸ்ஸுக்காரங்கிட்ட சொன்னால் என்ன செய்வோம்? நான் கேட்குறேன். ப்ரெஸ்ஸில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வேணா அண்ணாமலை பேசுகிறத ஷூட்டிங் எடுத்துக்கலாம், அவ்வளோதானே பண்ண முடியும். வேற இப்போ நான் என்ன சொன்னேன், கோர்ட்டில் கேஸு முடியும். ஒன்று நீங்கள் அப்பியர் ஆகி ஒரு இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு உள்ள நுழைஞ்சி என்கிட்ட இந்த மாதிரி ஆதாரம்லாம் இருக்குன்னு போட்டுருந்தீங்கன்னா சரியான நம்பர். கோர்ட்டில் கேஸ் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டே வந்துட்ட பிறகு 48 மணி நேரத்தில் எதுக்கு அந்த 48 மணி நேரம் எதுக்கு கொடுக்குறீங்க? அதுக்கப்புறம் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை பேசினா கூட பாருங்கள், இந்த மாதிரி ஆதாரம்லாம் இருந்துங்க, நீதிமன்றம் இது வந்து தப்பாக தீர்ப்பு கொடுத்துருச்சுங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் கூட பரவாயில்ல. நீதிமன்ற தீர்ப்பையே நீங்கள் விமர்சனம் பண்ணல. ஆனால் விசாரணை அதிகாரிகள் மீது குறைகளை சொல்லி அவங்கள வந்து ஒரு அமைச்சரை மையப்படுத்தி இப்படி ஒரு அறிக்கை நீங்கள் விடுறீங்கன்னு சொன்னால் உங்களோட நோக்கம் என்ன?